இந்த வீடியோல நம்ம COA ப்ராக்டிக்கலுக்கான 9th எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் பேட்டர்னை வந்து பார்டரு 2 காலம் டெக்ஸ்டாகவும் ஹெட்டர் ஃபூட்டர் யூஸ் பண்ணி ஒரு கிராஃபிக்ஸ் இமேஜ் ஒன்று செட் பண்ணி பேஜ் லே அவுட்ஸ் எல்லாம் செட் பண்ணி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வேர்ட்ல ஒரு நியூ பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. நியூ பேஜ் ஓபன் பண்ணிட்டு நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு டிஃபால்ட்டான ஒரு பேராகிராஃப் நம்ம கிரியேட் பண்ண ஈக்குவல் டு ரேண்ட். இப்போ இதுக்குள்ளேயே வந்து இங்க பாருங்க, அதிகமா உங்களுக்கு பேராகிராஃப்ஸ் வேணும் அப்படின்னா இங்க 5A 6 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேராகிராஃப்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நீங்கள் உள்ள எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேராகிராஃப்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ இந்த பேராகிராஃப்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த பேராகிராஃப்ஸை 2 பேராகிராஃப்ஸாக 2 டெக்ஸ்ட் காலமாக ரெடி பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட்ஸ் போயிடுங்க. லே அவுட்ஸில் போயிட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா காலம்ஸ், இங்கே பாருங்க என்ன ஆப்ஷன் இருக்கு, ஆட் ஆர் ரிமூவ் காலம்ஸ். நீங்க ஒரு காலமா நீங்க 3 காலமா இருந்ததுன்னா அதை ரிமூவும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க ஒரே ஒரு காலமா இருக்கிறது 2 காலமா 3 காலமா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 காலம் டெக்ஸ்டா ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1னா 1, 2னா 2, 3னா 3, லெஃப்ட் ஃபுல்லா லெஃப்ட் சைடு மாத்தணும்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு மாத்தணும்னா ரைட் சைடு. நீங்க காலம்ஸை நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு 3 கொடுக்குறேன். பாருங்க 3 காலம்ஸா டெக்ஸ்ட் வந்து மாறிடுச்சு. இப்போ நமக்கு அங்க 2 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்க பாருங்க 2 காலம்ஸா மாத்திக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்க்கு போயிடுங்க. போயிட்டு நீங்க வரீங்க ஒருத்தருக்கு கண்டென்ட் பார்த்தீங்க, பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து ஈவனா இல்லை. அங்கங்க கொஞ்சம் ஸ்பேஸு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு மாதிரி நீட்டா அன்ஈவனா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க பாருங்க பேராகிராஃப்ஸ்ல போயிட்டு ஜஸ்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் தேவையோ அங்கெல்லாம் அது ஸ்பேஸை கொடுத்து அந்த பேராகிராஃபை நீட்டா ஒரு அலைன்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து ஜஸ்டிஃபைக்கான ஆப்ஷன். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஈவனா உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு. பாருங்க இதை பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட்ல போயிட்டு ஹெட்டர் கொடுக்க போறேன். நான் என்ன அங்கேயே என்ன சொல்லியிருந்தாங்க, ஹெட்டர் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் ஹெட்டரும் கொடுக்க போறேன். ஹெட்டர் எதுக்காக அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் பாக்குறீங்க அப்படின்னா அது அந்த கண்டென்ட் என்னவோ அதுக்கான டைட்டில் நமக்கு பார்ப்போம் இல்லைங்களா, மேல பெருசா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புக்ஸ்ல வந்து நீங்க என்ன ரிலேட்டடா படிக்கிறீங்களோ அதோட ஒரு லெசன் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேல பாருங்க நீங்க என்ன லெசன் படிக்கிறீங்களோ அந்த லெசனோட நேம் வந்து மேல எல்லா பேஜஸ்லயும் இருக்கும். அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது என்ன டாபிக்கோ அந்த டாபிக் மேல இருக்கோ, இல்ல என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டோட நேம் மேல இருக்கோ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஹெட்டர்ல கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க நான் இதுக்கு டைட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன். இதுக்கு டைட்டில் என்ன அப்படின்னா இங்க பாருங்க டாக்குமெண்ட் டைட்டில் இருக்கு இல்லையா, இங்க கிளிக் பண்ணிட்டு நான் இதுல என்ன வேர்டு இருக்கோ, ஃபர்ஸ்ட் என்ன வேர்டு இருக்கோ அதுவே நான் டைட்டிலா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம இந்த சைஸை சேஞ்ச் பண்ணும், இதுவே கரெக்டா இருக்குனாலும் ஓகே. இல்ல நீங்க சைஸை பெருசு பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல்டா இருக்கணும்னா போல்டா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இல்ல இதுலயே சேஞ்சஸ் எதுனா பண்ண போறீங்களா டைட்டில் அப்படின்னாலும் எடிட் ஆப்ஷன்ஸும் இருக்கு, நீங்க எடிட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஃபூட்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபூட்டர் எதுக்காக அப்படின்னா கீழே பேஜ் நம்பரோ இல்ல எல்லா பேஜஸ்லயும் ஆத்தர் நேம் பை கீழே வரும், இல்ல வெப்சைட் நேம்ஸ் இருக்கும். புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெப்சைட் நேம் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே ஃபூட்டர்ல நீங்க கொடுத்துக்கலாம். நான் பாருங்க பேஜ் நம்பர் இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க, இன்கேஸ் ஒரு 4-5 பேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா அது பேஜ் நம்பரை கொடுத்துக்கும். பேஜ் நம்பர் ஆப்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
இங்க வந்து நான் gmail.com அப்படி சொல்லிட்டு சும்மா கொடுத்துக்கிறேன். நீங்க உள்ள எதனா கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு பார்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன அங்கேயே பார்த்துருந்தீங்க இல்லைங்களா, பார்டர்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் பார்டர்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இங்க டிசைன்ஸ்குள்ள போயிட்டு பார்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல எப்படி கொடுக்கணுன்ற மாதிரி பாக்ஸ் டைப்பா, ஷேடோ டைப்பா, பாக்ஸ் டைப்பா, ஷேடோ டைப்பா, 3D ஸ்டைலியா, இல்லை நீங்களே கஸ்டமைஸ் பண்றீங்களா, அந்த மாதிரி வித்து அதோட கலரு இது எல்லாமே இங்க வருங்க, ஸ்டைல்ஸ் இது எல்லாமே அங்க இருக்கும். நீங்க இதை கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணலாம். அது இல்லாம நீங்க ஒரு 10 பேஜஸ் நீங்க பண்றீங்க, இல்ல ஒரு டாக்குமெண்ட் பண்றீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவுமே பார்டர் வேணுமா, இல்ல இந்த செக்ஷன் ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு மட்டும் வேணுமா, இல்ல அந்த பர்டிகுலர் செக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் வேணுமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் 3D பார்டர் கொடுக்குறேன். 3D பார்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க பாருங்க வந்துருச்சு. இப்போ நான் இங்க இன்னொன்னு பண்ண போறேன் பாருங்க. நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் அதுக்கப்புறமா நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டுமோ கொஞ்சம் போல்டா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க அதை பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த டிராப் கேப்னு ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கும். அதாவது இன்சைட்ல டிராப் கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை போய் கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு போல்டா ஹைலைட் பண்ணி காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு இது வேண்டானாலும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேர்டா தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு லெட்டரா கூட நீங்க கொடுக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்துருப்பீங்க. நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லெட்டரோ இல்ல ஒரே ஒரு வேர்ட் மட்டுமோ இது மாதிரி போல்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நான் கொடுக்குறேன், இங்க பாருங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா டிராப் கேப்ல இது மாதிரி ஆயிடும். இதை போய் நீங்க டிராப் கேப்ல தான் கொடுக்கணுமா, நம்மள போல்ட் பண்ணிக்கலாமே, அப்படியே போல்ட் பண்ணலாமே அப்படின்னா இங்க பாருங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன். நீங்க ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஸ்பேஸும் லைன் ஸ்பேஸும் கிரியேட் ஆயிடும். அதுக்காக தான் அந்த டிராப் கேப் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, நம்ம என்னென்ன பண்ணிட்டோம், ஹெட்டர் கிரியேட் பண்ணிட்டோம், ஃபூட்டர் கிரியேட் பண்ணிட்டோம், பார்டர் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பேஜ் லே அவுட். இங்க பாருங்க, மார்ஜின்ஸ் பேஜுக்கான மார்ஜினை நீங்க செட் பண்ணலாம். இங்க பாருங்க, நார்மலா உங்களுக்கு பாட்டம் எவ்வளவு ஸ்பேஸோட இருக்கணும், லெஃப்ட் ரைட் சைடு எவ்வளவு இருக்கணும் ஸ்பேஸ், டாப்ல எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இங்க டிஃபால்ட்டா இருக்க ஆப்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டமைஸும் நீங்க பண்ணிக்கலாம். இங்கே ஆப்ஷன்ஸ் இந்த வரேங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ரேட்ல வேணுமா இல்ல லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா, இந்த மாதிரியும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு இமேஜ் வந்து இங்க இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இமேஜ் இன்செர்ட் பண்ணலாம். பாருங்க, நான் இன்செர்ட்ல போயிட்டு பிக்சர் போயிடுறேன். நீங்க ஒரு ஷேப்ஸோ இல்ல ஐகானோ 3Dயோ எது வேணாலும் நீங்க இன்செர்ட் பண்ணலாம். 3D மாடல்ஸோ நானே பிக்சர்ஸ்ல போயிட்டு திஸ் டிவைஸ் என்னோட டிவைஸ்ல இருந்தே நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அங்க இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிக்சரை நீங்க அங்க இன்செர்ட் பண்ணி காமிச்சீங்கன்னா கூட போதும். நான் இங்க கர்சர் வச்சிருக்கேன். ஸோ அங்க என்ன ஆயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா இன்செர்ட் ஆயிடும். இப்போ இன்செர்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, wrap டெக்ஸ்ட் லே அவுட் ஆப்ஷன்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பிக்சரை எப்படி வைக்கலான்ற ஆப்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஒன்னொன்னா கிளிக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, உங்களோட நீங்க பண்ண டெக்ஸ்டுக்கு மேல போய் என்ன ஆகும், பிக்சர் வந்து இன்செர்ட் ஆகும்.
இதுவே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ்க்கு நடுவில், அதாவது பிக்சர் வந்து நடுவுலையும் மேலே கீழே உங்களோட கண்டென்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சைஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணனாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு இருக்கு. இவ்வளோதான். இதுதான் வந்து அங்கே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ப்ராக்டிக்கலில் ஒரு 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். இங்கே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராக்டிக்கலுக்கு வந்து மொத்தம் 30 மார்க்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள டைட்டில் 3 டாபிக்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரே டாபிக் தான். நீங்கள் இதில் ஹெட்டர் ஃபூட்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஃபூட்டரில் பாருங்கள், ஃபூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் நம்பர் வரும். இங்கே நடுவில் பாருங்கள், நீங்கள் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபூட்டரு பண்ணியாச்சு, ஹெட்டர் பண்ணியாச்சு, இங்கே ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டீங்க, அப்புறம் லே அவுட் செட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் மார்ஜினும் செட் பண்ணிட்டீங்க, பார்டர் செட் பண்ணிட்டீங்க. இது எல்லாமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ் ஃபுல்லாக கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை எழுதிட்டு கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக 30 மார்க்ஸ் கிடச்சிரும். ரொம்ப எல்லாமே ஈஸியான ப்ராக்டிக்கல் தான். இது கொஞ்சம் 2-3 முறை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸை நெக்ஸ்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.